அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, கடைசியா ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒன்று. முருகன் மாநாடுன்னு ஒன்றை நடத்தி நீங்க முருகனை புகழலாம், பாடலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே மாநாட்டு மேடையில நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துகிறீர்கள். அதிமுக வேடிக்கை பார்க்குது. 2, இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. விருதுநகரில் பூத் கமிட்டி கூட்டத்தில் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் கேட்குறாரு. அவர் நிர்வாகி சொல்கிறார், அண்ணா நான் தேர்தலில் நின்னேன், சோறு வேணா போடுறேன்னு சாப்பிட்டு போ, ஓட்டு கிடையாதுன்னு சொல்கிறாங்கண்ணே மக்கள்னு சொல்கிறார். சொல்கிறது நான் இல்லை, பாஜக நிர்வாகி சொல்கிறார். அண்ணே வா, சோறு வேணா போடுறேன், ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னே சொல்கிறார். அப்போ தொடர்ச்சியாக அந்த பக்கத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை. நான் 2 கேள்வி கேட்குறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இருக்கிறாரா? இருக்கிறார் அப்படின்னு யார் சொன்னா? அவரே சொல்றார். அவரே தான் சொல்றாரு. ஆமா. எடப்பாடி ஒத்துக்கிட்டாரா? அது அந்த கட்சிக்குள்ள நாம அதுக்காக பேச முடியாது. நம்ம பேச முடியாது. ஆமா. உங்க என்ன உங்களை கேட்கல. நான் கேட்கறது தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு ஆடியன்ஸுக்கு புரியணுங்கிறதுக்காக. டிடிவி அவர்கள் வெளிப்படையாகவே பாஜகவின் நிலைப்பாடு தான் எனக்குறது, என்னுடைய நிலைப்பாடு தான் பாஜக சொல்லிட்டே இருக்காரு. பரவாயில்ல விடுங்க, நான் கடந்த கால விமர்சனங்களுக்குள்ள போல அவர் பாஜக என்ன சொன்னார் சொன்னா இந்த பக்கம் அந்த மாதிரி என்ன சொன்னாங்க எல்லா அரசியல்வாதிகளும் பேசுவார்கள் போட்டுருங்க. ஆனா டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருக்கிறார் என்று பாஜக ஒத்துக்கொள்கிறது. ஆனா ஒத்துக்கிட்டு எடப்பாடி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒத்துக்கல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி டிடிவிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாரா? டிடிவி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாரா? அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாரா? ஓபிஎஸ் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடம் செய்தி பிரேக்கிங் நியூஸ், ஓபிஎஸ் தனது ஆதரவாளருடன் ஆலோசனை.